வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டம் விட்ஜெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கஸ்டம் விட்ஜெட்னால் முதல்ல நான் என்னென்னு சொல்கிறேன். டிகே இன்டரில் நம்ம விட்ஜெட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு பட்டன் விட்ஜெட் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் விட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த விட்ஜெட்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை தனித்தனியாக நம்மளாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்க இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இன்ஹெரிட் பண்ணி தான் ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர அதோட பேஸ் இன்டர்பிரிட்டேஷனை நம்ம மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி விட்ஜெட்ஸை தான் நம்ம ப்ரிமிட்டிவ் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் விட்ஜெட்ஸோட ஒரு காம்பினேஷன் தான் நம்மளோட கஸ்டம் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விட்ஜெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கஸ்டம் விட்ஜெட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான சிம்பிளஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு அதை டிரைவ் பண்ணுங்கள். பேசிக் ஃப்ரேமை டிரைவ் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளுக்கு தேவையான விட்ஜெட்ஸை டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் அண்ட் ஆக்சுவலி நம்ம ஒரு ஃப்ரேமை எப்படி நம்ம ரூட்லேருந்து ப்ளேஸ் பண்ணுவோமோ அதை அப்படியே ஒரு கிளாஸாக எழுதி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போது நம்ம இந்த கிளாஸ் கஸ்டம் விட்ஜெட் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, இது எதுக்கு நம்ம பேசிக்கலி கஸ்டம் விட்ஜெட் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளோட கோட் க்ரியேஷனை கோட் லைன்ஸை கம்மி பண்ணி அதை ரீயூசபிலிட்டிக்காக தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கஸ்டம் விட்ஜெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கஸ்டம் விட்ஜெட்டை நீங்கள் திருப்பி எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த கிளாஸ் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கஸ்டம் விட்ஜெட்டுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸுக்கு கஸ்டம் விட்ஜெட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அது எதோட இன்ஹெரிட்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேமை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட tk.frame இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ரேம்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான எல்லாம் விட்ஜெட்ஸையும் உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினட். ஓகே, அண்ட் தென் இப்போ சூப்பர் எடிட் பண்ணணும். ஓகே, ஆஃப் பேரண்ட். ஸோ இந்த இடத்துல கமா பேரண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கஸ்டம் விட்ஜெட்டோட ஃப்ரேமை இன்வோக் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரேமை எப்படி யூஸ் பண்ணணுங்க ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் w = ஃப்ரேம் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த விட்ஜெட்டுக்கும் நம்ம பேரண்ட்டை ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அந்த பேரண்ட் ஆர்குமெண்ட்டை ஒரிஜினல் நம்மளோட இந்த டிரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் கிளாஸ்க்குள்ளே பாஸ் பண்ணி இனிட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட டெரைவ்ட் கிளாஸ் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இனிட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஜஸ்ட் இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. பிரிண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்னு வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ட் கால்டு. ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி முடிஞ்சக்கப்புறமேட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா செல்ஃப் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு தேவையான விட்ஜெட்ஸ், ப்ரிமிட்டிவ் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போது எனக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு நேம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு லேபிள் கொடுப்பேன், அப்புறம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த நேமையும் பாக்ஸையும் சேர்த்து ஒரே விட்ஜெட்டாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கஸ்டம் விட்ஜெட்டில் செய்ய போகிறோம். ஓகேவா, ஸோ செல்ஃப் டாட் லேபிள் ஈக்குவல் டு லேபிள் ஆஃப் செல்ஃப். இங்கே செல்ஃபுங்கிறது தான் நம்ம ஃப்ரேம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே செல்ஃப் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃப்ரேம். ஓகே, ஸோ செல்ஃப் கொடுத்துட்டோம். செல்ஃப் கமா லேபிள் ஆஃப் செல்ஃப் கமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லேபிள் டெக்ஸ்ட். இதில் நம்ம இந்த லேபிள் டெக்ஸ்ட்டை வாங்கணும். லேபிள் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்து செல்ஃப் டாட் லேபிள் டாட் பேக். அதே மாதிரி செல்ஃப் டாட் லேபிள் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா, அது ஒரு என்ட்ரி விட்ஜெட். ஜஸ்ட் இந்த லேபிள் எதோட பேர் பண்ணுது, ஐ மீன் இந்த லேபிள் பேர் பண்ணுற பாக்ஸோட வேல்யூ எடுக்கிறதுக்கான ஒரு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ செல்ஃப் டாட் label box dot pack.
ஓகே, இது ரெண்டும் பண்ணி முடிச்சக்கப்புறமே டெஃப் கெட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம அந்த என்ட்ரி பாக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூவை அப்படியே நம்மளுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ ஜஸ்ட்டு ரிட்டர்ன் செல்ஃப் டாட் லேபிள் பாக்ஸ் டாட் கெட், அவ்வளோதான். இது சிம்பிள். அதே மாதிரி டெஃப் கிளியர் இந்த மாதிரி நம்மளா வந்து ஃபங்க்ஷன்ஸ் நிறையா எழுதிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து லைக் என்ன சொல்கிறது, இந்த விட்ஜெட்டுக்கு நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிமிட்லெஸ்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். செல்ஃப் டாட் லேபிள் பாக்ஸ் டாட் செட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கஸ்டம் விட்ஜெட். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முதல்ல காட்டுறேன். ஸோ ரூட் ஈக்குவல் டு டிகே ரூட் டாட் மெயின் லூப். ஓகே, அண்ட் தென் இந்த விட்ஜெட்டை மட்டும் யூஸ் பண்ணணும். w இஸ் ஈக்குவல் டு கஸ்டம் விட்ஜெட். கஸ்டம் விட்ஜெட்டுக்கு என்ன ஆர்குமெண்ட் பாருங்கள், லேபிள் டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு லேபிள் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நேம் இப்படி கொடுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ரூட் கொடுக்கணும், பேரண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ரூட், ஸோ டபுள் டாட் பேக். இப்போ அதை ரன் பண்ணோம் அப்படின்னா நேம் அப்படின்ட்டு இங்கே என்ன வந்திருக்கு, அது கீழே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் நான் இங்கே பேக் பண்ணது ஒரே ஒரு கஸ்டம் விட்ஜெட்டாக மட்டும்தான். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், இப்போ நான் இந்த லேபிளும் ஒரு பாக்ஸையும் என்னால் தனியாகவே வர வைக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்காண்டி நான் ஒரு கிளாஸ் எழுதி இனிட் ஃபங்க்ஷன் எழுதணும். எஸ், அது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ளிகேஷனுக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் சொல்கிறேனே தவிர, இது ஒரு காம்ப்ளெக்ஸான விட்ஜெட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணும்போது அது நீங்கள் இன்னொரு தடவையும் ஒரு ப்ராஜெக்டாக அதை ஃபங்க்ஷன் ஓரியன்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால இந்த மாதிரி கிளாஸஸாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸஸாக டெவலப் பண்ணுறதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் செட் எக்ஸிக்யூட்டபிள்னு வைக்கிறேன். எக்ஸிக்யூட்டபிள் ஆஃப் செல்ஃப் ஃபங்க்ஷன் given. ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் வந்து செல்ஃப் டாட் ஃபங்க் இஸ் ஈக்குவல் டு நன். ஸோ இந்த செட் எக்ஸிக்யூட்டபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக வாங்கி அந்த ஃபங்க்ஷனை நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி கோட் எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் கிவன் செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் கிவன். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன, இப்போ வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் கிவன் ஆஃப் 5. ஓகே 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 ஸோ இப்போ நான் இந்த கரெக்டாக இந்த செட் எக்ஸிக்யூட்டபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த நம்மளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பட்டன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ பட்டன் கமாண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். கமாண்ட் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். இப்படி கொடுக்கறது தான் நம்மளோட கஸ்டம் விட்ஜெட்டில் செட் எக்ஸிக்யூட்டபிள் அப்படிங்கிற இதை வச்சு கொடுக்குறோம், ஆர்குமெண்ட் வச்சு கொடுக்குறோம். ஓகேவா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து அதை வாங்கணும். செட் ஃபங்க், இதை வாங்கிட்டு செல்ஃப் டாட் செட் எக்ஸிக்யூட்டபிள் ஆஃப் செட் ஃபங்க். ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷன் நம்ம அதுக்கு கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபங்க்ஷனாக உள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி கூப்பிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ புரியுதா, அந்த ஒரு ஐடியாக்காக வேண்டி தான் இப்போ உங்களுக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஃபஸ்ட்டு செட் ஃபங்க் ஈக்குவல் டு input math. Okay, escape math dot sign. ஸோ math dot sign ஃபங்க்ஷனை வந்து அதுக்கு நான் பாஸ் பண்ணி விட்றேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரணும், sin of 5 வரணும். sin of 5 எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியும் தெரியலையே. ஸோ sin 30. ஓகே, sin 30க்கு ஆன்சர் தெரியாது. எனிவேஸ் sin 30. ஓகே, நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது அதை ரன் பண்ணோம் அப்படின்னா
ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் வந்து ஆயிருக்கும். what happened I mean ஓகே. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் வருது. அது போக இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி sin of 30 வந்து மைனஸ்ன்னு காட்டுது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வேறு ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ math டாட் எஸ்கியூ ஓகே 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 திடீர்னு தமிழில் டைப் ஆகுது. ஓகே math டாட் sqrt. ஸோ sqrt ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். இப்போது அது ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வேறு வேல்யூ காட்டுது. பிகாஸ் நம்ம பாஸ் பண்ண ஃபங்க்ஷன் வேறு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதை அப்படியே எடுத்து அதால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபங்க் அப்படி செல்ஃப் டாட் ஃபங்க் அப்படிங்கிற வேரியபிளை வச்சு அது அதோட ஆப்ஜெக்ட்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் உங்களுக்கு புரியுதா, நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷனை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கஸ்டம் விஜெட்டை வச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டர் பண்ண முடியும். ஸோ அதான் இதோட அட்வான்டேஜ். பட் இதில் ஒரு முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஃப்ரேமை இன்ஹெரிட் பண்ணுறனால செல்ஃப் அப்படிங்கிற வேரியபிள் எப்போவுமே ஃப்ரேமை தான் டினோட் பண்ணுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் அப்படிங்கிற வேரியபிள் ஃப்ரேமை டினோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம வந்து ஏன்னா வந்து இது நம்ம வந்து பேரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால வந்து நம்மளோட சூப்பரை கூப்பிடும்போது செல்ஃப் விஜெட் வச்சு தான் கூப்பிட்ருக்கோம். ஸோ அந்த செல்ஃப்ங்கிறது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரேமை தான் ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்போ வந்து செல்ஃப் டாட் ஃபங்க் அப்படிங்கிறது எப்படி இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்பீங்க. பட் அகெயின் ஃப்ரேமுங்கிறது ஆப்ஜெக்டோட ஒரு டிரைவ்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பைத்தானில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் கிளாஸு. அந்த ஆப்ஜெக்டோட டிரைவ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரேம். அந்த மாதிரி ஃப்ரேமோட டிரைவ்ட் கிளாஸ் தான் நம்ம கஸ்டம் விஜெட் கிளாஸ். ஸோ ஓகே, இது ஐ நோ இட்ஸ் அ லாட் டு டேக் இன், பட் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஒரு கஸ்டம் விஜெட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கிளாஸஸ் பற்றின வீடியோ பாருங்கள். ஸோ டிகென்னை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுற வரைக்கும் see you. Bye bye.